السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد في سورة الأنبياء: وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال أيضا: ولقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم. وقال أيضا: لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. صدق الله المولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: يا أيها الناس إنما أنا رحمة مهداة. رواه مسلم. صدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وقطب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيع يوم القيامة. الله يا هادي. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை நெறிமுறைகளை அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், மேதைகள், இமாம்கள், உலமாக்கள் இன்னும் இறைவனுடைய அருளை எதிர்நோக்கி காத்திருக்கிற நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான இந்த அவையின் தலைவர் உள்ளிட்ட முன்னிலையாளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நமது கண்ணியமிக்க இமாம்களே, ஜாமியா ஹைராத்துல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியின் சக பேராசிரியர் பெருமக்களே, பாசத்திற்குரித்தான மாணவ மாணவிகளே, மதரசா ஹைராத்துல் இஸ்லாமின் ஆசிரியைகளே, சிறார்களே, இன்றைக்கு நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு நாயகமும் நாயனின் அருளும். இந்த தலைப்பை கொடுத்த உடனே நான் ஒரு விஷயத்தை சிந்தித்து பார்த்தேன். இந்த உலகத்திலேயே ஆக சிறந்தது எது? இந்த உலகத்திலேயே ஆக சிறந்த ஒரு விஷயம் அது எது? அது மனிதனுக்கு இன்றியமையாததாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலேயே ஆக சிறந்ததா இருக்கணும், அது மனிதனுக்கு இன்றியமையாததாக இருக்க வேண்டும் என்று ஒரு விஷயத்தை நான் சிந்தித்தேன். சில மாணவர்களிடத்தில் கூட அதை நான் கேட்டு பார்த்தேன். அப்போது அவர்கள் சொன்னார்கள், உயிர்தான் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியம் என்று சொன்னார். அப்ப நான் சொன்னேன், எப்போ ஒருத்தன் மனிதன் என்று சொல்லப்படுவான் என்றால் அவனுடைய உடலிலே உயிர் இருக்கிற போதுதான் அவன் மனிதன் என்று சொல்லப்படுவான். அப்போ உயிர் இல்லாத போது அவனை மையத் என்றும் ஜனாதா என்றும் நாம் குறிப்பிடுகிறோம். நான் கேட்ட கேள்வி, உலகத்தில் ஆக சிறந்ததாக இருக்க வேண்டும், அது மனிதனுக்கு இன்றியமையாததாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். பிறகு இன்னொரு மாணவர் கூறினார், மூச்சு என்று சொன்னார். இன்றைக்கு மூச்சு இல்லாவிட்டாலும் கூட செயற்கையான மூச்சுகளை கொடுத்து மனிதனை வாழ செய்து விடுகிறார்கள், செயற்கை சுவாசம் கொடுக்கிறார்கள். ஆக அதுவும் இன்றியமையாததாக இல்லை.
மூன்றாவது ஒருவர் சொன்னார் இதயம் என்று கூறினார். இதயம் இல்லாவிட்டால் கூட ஒரு இதயம் செயலிழந்து விட்டால் இன்னொரு இதயத்தை ஹார்ட் டிரான்ஸ்பிளேஷன் என்று சொல்கிறார்களே, அது போன்று இதய மாற்று அறுவை சிகிச்சையின் மூலமாக இன்னொரு இதயத்தை வைத்து அவரை உயிர் பிழைக்க செய்கிறார்கள் இன்றைய வளர்ந்த தொழில்நுட்பம் வளர்ந்த இந்த காலத்திலே. அப்படியானால் மாணவர்கள் சொன்ன மூன்றும் இல்லை. அப்ப நானே சரி நம்மளா சிந்திப்போம் எதையாவது அப்படின்னு நானாக சிந்தித்தேன். அப்படி சிந்திக்கிற போது எனக்கு முதலில் தோன்றியது செல்வம், காசு, பணம், இவைகள் இந்த உலகத்திலேயே ஆக சிறந்ததாக இருக்குமோ, ஒரு மனிதனுக்கு இன்றியமையாததாக இருக்குமோ என்று நான் சிந்தித்து பார்த்தேன். ஆனால் பிறகு எனக்கு கிடைத்த பதில் என்னவென்றால், வறுமையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டு மரணித்து விட்டு சென்று விடுகிறான். வறுமையிலேயே ஏழ்மையாக இருப்பவரும் திருமணம் முடிக்கிறான், குழந்தை குட்டிகளை பெற்றுக் கொள்கிறான், உயிர் வாழ்கிறான், மருத்துவம் செய்கிறான், எல்லாம் செய்கிறான். ஆக செல்வம் என்பது அந்த இன்றியமையாததாக இருக்க முடியாது என்று நான் முடிவெடுத்தேன். இரண்டாவது, உடல் ஆரோக்கியமாக இருக்குமோ என்று நான் சிந்தித்தேன். உடல் ஆரோக்கியம் தான் இந்த உலகத்திலேயே ஆக சிறந்த விஷயமாக இருக்குமோ என்கிற ஒரு சிந்தனை எனக்கு ஏற்பட்டது. அப்படி பார்க்கிற போது அதுவும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஸ்டீபன் ஹாக்கிங் என்கிற ஒரு மிகப்பெரிய அறிவியலாளர். அவருடைய உடலிலே எந்த உறுப்புகளும் வேலை செய்யாது, அவருடைய அறிவை தவிர. அவரோட மூளை மட்டும்தான் வேலை செய்யும், மற்ற எந்த உறுப்புமே அவருடைய உடலில் வேலை செய்யாது. அப்படிப்பட்ட உடல்நல குறைவில் இருந்தவர் மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து பெரும் பேரறிஞராக இன்றைக்கு போற்றப்படுகிறார் என்றால், உலகத்திலேயே மிகச் சிறந்தது அது உடல் ஆரோக்கியம் அல்ல, அது இன்றி மனிதனால் வாழ முடியாது என்பதும் அல்ல என்பது அதன் மூலமாக நமக்கு புரிகிறது. அடுத்து நான் யோசித்தேன், ஒரு மனிதனுடைய அந்தஸ்து கௌரவமாக இருக்குமோ, அதுதான் ஒரு மனிதனுக்கு இன்றியமையாததாக இந்த உலகத்திலேயே ஆக சிறந்ததாக இருக்குமோ என்று நான் ஒரு கணம் சிந்தித்து பார்த்தேன். ஆனால் அதுவும் இல்லை. எந்த கௌரவமும் இல்லாம, எந்த விதமான அந்தஸ்துமே இல்லாம தாழ்ந்த மனிதன் கூட, மரியாதையே அடுத்தவரிடத்தில் எதிர்பார்க்காத தாழ்ந்தவர் கூட இந்த உலகத்திலே வாழ்ந்து அவரும் மரணித்து போகிறார். ஆக அந்தஸ்து, கௌரவம் இதுவும் கூட மனிதனுக்கு இன்றியமையாதது இல்லை என்ற முடிவுக்கு வந்தேன். அப்போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தை எனக்கு காட்டிக் கொடுத்தான். அந்த வசனத்தை நான் பார்த்த போதுதான் இந்த உலகத்திலேயே ஆக சிறந்தது எது, மனிதனுக்கு இன்றி அமையாதது எது என்பதை நான் தெரிந்து கொண்டேன். அந்த வசனம் என்னவென்றால், சூரத்துல் அஅராஃபிலே 156வது வசனமாக அல்லாஹ்வுடைய திருமறையிலே பதிவு செய்து வைத்திருக்கிறான். வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷைஇன், வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷைஇன் என்கிற இந்த வசனம் என்னுடைய கண்ணில் பட்ட போதுதான் இந்த உலகத்திலேயே ஆக சிறந்தது எது, இந்த மனிதனுக்கு இன்றியமையாதது எது என்பதை நான் புரிந்து கொண்டேன். என்ன சொல்கிறான்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களை விடவும், எல்லா வஸ்துக்களையும் என்னுடைய அருள் சூழ்ந்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். என்னுடைய அருள் தான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும், அது சின்ன எறும்பாக இருந்தாலும் ஈயாக இருந்தாலும் கூட, மிகப்பெரிய ஒரு பொருளாக நாம் எதை பெரியது என்று கற்பனை செய்கிறோமோ அப்படிப்பட்ட பெரிய பொருளாக இருந்தாலும் அது ஷை என்கிற அந்த வார்த்தைக்குள்ளாக வந்துவிடும். அந்த எல்லா பொருட்களை விடவும் அல்லாஹ்வுடைய அருள்தான் பெரியது, ஆக சிறந்தது என்பது அல்லாஹ்வுடைய அருள்தான். அந்த அல்லாஹ்வுடைய அருள் இன்றி மனிதனுடைய வாழ்க்கை அமையாது. மனிதனுடைய வாழ்க்கை அந்த அருள் இன்றி அமையாது. ஏறத்தாழ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அருள் என்கிற பொருளை கொடுக்கக்கூடிய என்கிற வேர் சொல்லை கொண்ட 339 வசனங்களை திருமறையிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். இந்த வேர் சொல் 339 இடங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் எந்த அளவுக்கு உண்மை தெரியுமா? உலகத்தில் பொய்யா மொழி என்று பாராட்டு பெற்ற
திருக்குறளை கூட அது பொய்த்து விடுகிறது. பொய்யாமொழி என்று பாராட்டப்பட்ட திருக்குறளை கூட அது பொய்யாக ஆக்கி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. திருக்குறளிலே அருளுடைமை என்கிற ஒரு அத்தியாயம், அந்த அத்தியாயத்திலே 247வது குறள், இங்கே தமிழாசிரியர் அமர்ந்திருக்கிறார், நாம் தப்பா சொல்லிவிட முடியாது. 247வது அந்த குறள், அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாது யாங்கு என்று திருவள்ளுவர் அந்த குறளை பதிவு செய்து வைத்திருக்கிறார். அவருடைய பொருள் என்ன? இறைவனுடைய கடவுளுடைய அருள் யாருக்கு கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு மறு உலகம் கிடையாது, அவர்களுக்கு மறு உலகம் கிடையாது. இறைவனுடைய அருள் யாருக்கு கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு மறு உலகம் கிடையாது. பொருள் யாரிடத்துல இல்லையோ, செல்வம் யாரிடத்துல இல்லையோ அவர்களுக்கு இவ்வுலகம் கிடையாது என்று திருவள்ளுவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். இந்த வசனம் அதை பொய்யாக்குகிறது. எதுவாக இருந்தாலும், செல்வமாக இருந்தாலும் அந்த செல்வத்தை பயன்படுத்துவதற்கு என்னுடைய அருள் அதிலே சூழ்ந்து இருக்கும் போதுதான் அந்த செல்வமும் இந்த உலகத்திலே பயன்படும் என்கிற அந்த ஒரு பொருளிலே அல்லாஹ் அந்த வசனத்தை பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஏன்? மனித சமூகத்தினுடைய தொடக்கமே அல்லாஹ்வுடைய அருளிலிருந்துதான் தொடங்கி இருக்கிறது தெரியுமா? மனித சமூகத்தினுடைய தொடக்கம் அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து தான் தொடங்கி இருக்கிறது. செய்தனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், செய்தனா அப்பா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் தந்தையர், அவர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மனித சமூகம் ஆரம்பத்திலே படைக்கப்பட்ட நேரத்திலே அவர்கள் ஒரு அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட ஒரு கனியை புசிக்கிறார்கள். அந்த கனியை புசித்த காரணத்தினால் சொர்க்கத்திற்காக வேண்டி படைக்கப்பட்ட அந்த சமூகம் பூமிக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அப்படி பூமிக்கு அனுப்பி வைக்கப்படுகிற போது தான் செய்த அந்த தவறுக்காக வேண்டி, பாவத்திற்காக வேண்டி செய்தனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி துஆ செய்கிறார்களே, என்ன சொல்லி துஆ செய்கிறார்கள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அப்பா அலைஹிஸ்ஸலாம் இருவரும் துஆ செய்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? காலா ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா என்று அவர்கள் துஆ செய்கிறார்கள். அவர்கள் சாதாரணமாக, யா அல்லாஹ், நாங்க எங்களுக்கு நாங்களே தீங்கு இழைச்சுக்கிட்டோம், அநீதம் இழைச்சுக்கிட்டோம், நீ சொன்ன அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுதான், ஆனால் ஏதோ சாப்பிட்டு விட்டோம், எங்களுடைய பாவத்தை மன்னிக்கவில்லை, ஆனால் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்று நானே சொல்லியிருக்க வேண்டும். பாவத்தை தான் எல்லாம் மன்னிக்கணும் தானே கேட்டிருக்கணும். அவங்க என்ன கேட்கிறாங்க? அப்பா எங்கள் இறைவா, கலம்னா அன்புசனா, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம், எங்களுக்கு நாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டோம், இல்லம் தகுந்திரலனா, எங்களை நீ மன்னிக்கவில்லையானால், இல்லம் தகுந்திரலனா, எங்களை நீ மன்னிக்கவில்லையானால் என்று சொல்லி நிறுத்திவிடவில்லை. எங்களுக்கு நீ அருள் புரியவில்லையானால், எங்களுக்கு நீ அருள் புரியவில்லையானால் நாங்கள் நஷ்டவாதிகளிலே ஆகிவிடுவோம் என்று செய்தனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அப்பா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொல்கிறார்கள் என்று சொன்னால், பாவ மன்னிப்பு தேடுவதற்கு பிறகு அந்த பாவ மன்னிப்பு கிடைப்பதற்கும் அல்லாஹ்வுடைய அருள் தேவை. அந்த அல்லாஹ்வுடைய அருளை அவர்கள் கேட்டுதான் மனித சமூகத்துடைய தொடக்கமும் தொடங்கி இருக்கிறது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இதைவிட அல்லாஹ்வுடைய அருள்தான் எல்லாவற்றிலும் ஆகச் சிறந்தது என்பதை உங்களிடத்திலே அதை மெய்ப்படுத்தி காண்பிப்பதற்கு ஒரு நிகழ்வை கூறினால் அது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஒரே ஒரு நிகழ்வு, அதை கூறினால் அல்லாஹ்வுடைய அருள் எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதை நான் இந்த நிகழ்வை சொல்வதன் மூலமாக உங்களுக்கு நான் அதை சொல்லி காட்டுகிறேன். 500 ஆண்டு காலங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் குழுமி இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு வருகிறார்கள். அந்த கூட்டத்திற்கு வருகிற போது சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே இருந்து வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறார். அல்லாஹ் சொல்லிவிட்ட ஒரு செய்தியை சொல்கிறார். பனு இஸ்ரவேலர்களுடைய கூட்டத்தில் ஒரு நபர் வாழ்ந்து வந்தார். பனு இஸ்ரவேலர்களுடைய கூட்டத்துல ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார்.
அந்த பனி இஸ்ரவேலர்களுடைய அந்த மனிதர் 500 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார். அவர் 500 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மனிதர். அல்லாஹ் அவருக்கு எல்லா விதமான அருள் வளங்களையும் வழங்கியிருந்தார். என்னவென்றால் அவர் கடலுக்கு நடுவிலே 20 முழங்கள் உயரம் கொண்ட 20 முழங்கள் அகலம் கொண்ட ஒரு மலை குன்றின் மீது வசித்து வந்தார். வெறும் 20 முழம் தான் உயரம், வெறும் 20 முழம் தான் அவருடைய அகலம். இந்த மலைக்குன்றின் மீது நடுக்கடலில் இருக்கக்கூடிய அந்த தீவிலே அவர் வசித்து வந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் இறைவனை சதா காலமும் வணங்குவது மாத்திரம்தான் அவருடைய வேலை. வேற எந்த வேலையும் அவருக்கு கிடையாது. அல்லாஹுவை வணங்க வேண்டும். அவருக்கு அல்லாஹ் என்ன அருளை கொடுத்திருந்தால் தெரியுமா? ஒரு மதுரமான நீரூற்றை அந்த மலைக்குன்றிலே எல்லாம் வழங்கி இருந்தார். சுத்தி எல்லா பக்கமும் கடல் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது. அந்த கடலுக்கு நடுவிலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன நிலப்பகுதி, அந்த சின்ன நிலப்பரப்பிலே அல்லாஹ் தஆலா மதுரமான நீரூற்றை கொடுக்கிறான். அவருக்கு எவ்வளவு பெரிய அருள்! மதுரமான நீரூற்றை கொடுத்திருக்கிறான். அதே போன்று ஒரு மாதுளை மரத்தை வளர செய்து அந்த மாதுளை மரத்திலிருந்து ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பழம் மட்டும் அதிலே கனி, ஒரே ஒரு பழம் மட்டும்தான் அதிலே வளரும். அந்த பழத்தை ஒடுங்கி ருசித்து விட்டு அந்த மதுரமான தண்ணீரை அருந்தி விட்டு பிறகு அந்த தண்ணீரிலிருந்து அவர் உது செய்து விட்டு மீண்டும் மலைக்குன்று ஏறி அவர் தொழ ஆரம்பித்து விடுவார். அல்லாஹ்வை வணங்க ஆரம்பித்து விடுவார். இதுதான் அவருடைய அன்றாடமான வாழ்க்கையாக இருந்தது. இந்த மனிதர் 500 ஆண்டு காலங்களுக்கு பிறகு பொதுவாக இறைநேச செல்வர்கள் அவர்களுடைய மரணம் எல்லாம் அவர்களுக்கு முன்பே தெரிந்துவிடும். நாளை நாம் மரணிக்க போகிறோம் என்கிற செய்தி அவர்களுக்கு காட்டப்படும். இந்த நேரத்திலே 500 ஆண்டு காலங்கள் இறைவனை வணங்கியவர் அல்லாஹ்விடத்தில் எதையுமே கேட்டதில்லை. அல்லாஹ் அவருக்காக கொடுத்திருந்தான். மாதுளை மரத்தையும் மதுரமான நீரையும் கொடுத்திருந்தார். வேறு எதையும் அவர் இறைவனிடத்தில் கேட்டதில்லை. ஒரு நாள் அவருடைய மரணம் சம்பவிக்கக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்தில் அவர் கேட்கிறார், யா அல்லாஹ், இதுவரை நான் உன்னிடத்தில் எதையும் கேட்டதில்லை, ஆனால் இன்றைக்கு நான் ஒன்றை கேட்கப் போகிறேன். அதை நீ எனக்கு கபூல் செய்து கொடுக்க வேண்டும் என்று அவர் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார். அல்லாஹ் கேட்க சொல்கிறான். அவர் சொல்கிறார், யா அல்லாஹ், நான் உன்னை சஜ்தா செய்த நிலையிலேயே என்னுடைய உயிரை நீ வாங்க வேண்டும். என்னுடைய ரூஹ் பறிக்கப்பட வேண்டும். நான் சஜ்தா செய்த நிலையிலேயே என்னுடைய ரூஹ் புரிய வேண்டும் என்று அவர் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கேட்கிறார். அல்லாஹ் அவருடைய துஆவை ஏற்றுக்கொள்கிறான். அவர் சஜ்தாவில் இருக்கக்கூடிய நிலையிலே அவருடைய ரூஹ் பிரிகிறது. அவர் மரணிக்கிறார். பின்பு மறுமையில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளையும் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக சொல்லி அனுப்புகிறான். என்ன நடக்கிறது? அங்கே போன உடனே மலக்குமார்களிடத்திலே அல்லாஹ் உத்தரவிடுகிறான், என்னுடைய இந்த அடியானை 500 ஆண்டு காலங்கள் என்னை வணங்கி வாழ்ந்த என்னுடைய இந்த அடியானை நீங்கள் என்னுடைய தயாளத்தினால், என்னுடைய கிருபையினால், என்னுடைய ரஹமத்தினால் அவரை நீங்கள் சொர்க்கத்திலே நுழைவித்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதுகிலு அபுதி அல் ஜன்னா பி ரஹ்மத்தி, என்னுடைய அருளினால் சொர்க்கத்திலே என்னுடைய அடியானை நீங்கள் நுழைத்து விடுங்கள் என்று சொல்கிற போது அந்த அடியார் முன்னும் பின்னும் பார்க்கிறார். பார்த்து விட்டு கேட்கிறார், ரப்பி பல்பி அமலி, ரப்பி பல்பி அமலி, என்னுடைய அமலுக்காகத்தானே நீ என்னை சொர்க்கத்தில் நுழைக்க வேண்டும், உன்னுடைய அருளினால் சொர்க்கத்தில் நுழைக்கிறேன் என்று சொல்கிறாயே. 500 ஆண்டு காலங்கள் உன்னை நான் வணங்கி இருக்கிறேன். 500 ஆண்டு காலங்கள் எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் உன்னை நான் வணங்கி இருக்கிறேன். அப்படி இருக்க என்னுடைய அமல் கொண்டுதானே நீ என்னை சொர்க்கத்திலே நுழைக்க வேண்டும் என்று அந்த அடியார் கேட்கிறார். மீண்டும் அல்லாஹ் சொல்கிறான், அதுகிலு அபுதி அல் ஜன்னா பி ரஹ்மத்தி, இந்த என்னுடைய அடியானை என்னுடைய ரஹமத்தினால், என்னுடைய தயாளத்தினால் இந்த சொர்க்கத்திலே நுழைத்து விடுங்கள் என்று சொல்கிற போது மீண்டும் அவர் சொல்கிறார், ரப்பி பல்வி அமலி. மீண்டும் கேட்கிறார், யா அல்லாஹ், என்னுடைய அமலுக்காக தானே நீ சொர்க்கத்தை வழங்க வேண்டும், என்னுடைய அமலுக்காக தானே நீ சொர்க்கத்தை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்கிறார். அப்போது அல்லாஹ் சொல்கிறான், அருமையாக சொன்னான். அவருடைய அமலையும் அவருக்கு நான் கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளையும் நீங்க ஒப்பீடு செய்து பாருங்க. அற்புதமாக சொன்னான், காயிசு அபதி,
என்னுடைய அடியானுடைய அந்த அமல்களை நீங்கள் என்ன செய்யுங்கள், ஒப்பீடு செய்து பாருங்கள், நான் அவனுக்கு கொடுத்த ஞாபகங்களோடு ஒப்பீடு செய்து பாருங்கள் என்று சொன்ன உடனே மலக்குமார்கள் அதை ஒப்பீடு செய்து பார்க்கிறார்கள். ஒப்பீடு செய்கிற போது அல்லாஹ் அவருக்கு வழங்கி இருக்கக்கூடிய கண் என்கிற அருட்கொடை இருக்கிறதே, அந்த அருட்கொடைக்கு கூட இவருடைய 500 ஆண்டு கால வணக்கம் அது ஈடாக ஆகவில்லை. 500 ஆண்டு கால வணக்கம் அது ஈடாக ஆகவில்லை என்று அல்லாஹ்விடத்திலே சொல்லப்படுகிறது. சொன்ன உடனே அல்லாஹ் சொன்னான், அதுபிலு அகுதி அந்நார, என்னுடைய அடியானை நரகத்திலே நுழைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். 500 ஆண்டு காலங்கள் வணக்கம் செய்திருக்கிறார். அவருடைய அவனுக்காக அவர் சொர்க்கத்திலே நுழைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் அது முடியாமல் போன காரணத்தினால் என்னுடைய அடியானை நீங்கள் நரகத்திலே நுழைத்து விடுங்கள் என்று அல்லாஹ் அங்கே உத்தரவிடுகிறான். அப்போது அந்த அடியார் கத்திக்கொண்டே போகிறார். மலக்குமார்கள் இழுத்துக் கொண்டு செல்கிறார்கள். இழுத்துக் கொண்டு செல்கிற போது அவர் கத்திக்கொண்டே போகிறார், யா அல்லாஹ், என்னை உங்களுடைய ரஹ்மத்தினால் சொர்க்கத்திலே நுழைத்து விடு, என்னை உங்களுடைய ரஹ்மத்தினால் ரஹ்மத்திற்கு அஜர்த்தியை தந்தா என்று அவர் சத்தமிட்டு கூச்சல் இட்டுக் கொண்டு அங்கே ஓடுகிறார். உடனே என்னுடைய அடியானை திரும்ப கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் மலக்குமார்களுக்கு ஆணையிடுகிறான். உடனே அந்த அடியார் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நிறுத்தப்படுகிறார். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நிறுத்தப்படுகிறார். அப்போது அல்லாஹ் கேட்கிறான், யா அபுதி மன் கலக்க வலம் தக்கு ஷைஆ, நீ இந்த உலகத்துல ஒன்றுமாக இருக்கிறது. ஒரு மனுஷன் இல்லாத போது அவன் எதுவுமாக இல்லை, எந்த ஒரு பொருளாகவும் மதிக்கப்படக்கூடிய ஒரு பொருளாக அவன் இருக்கவில்லை. அப்படிப்பட்ட நிலையிலே உன்னை படைத்தது யார்? அப்படிப்பட்ட நிலையிலே உன்னை படைத்தது யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்போது அவர் சொல்கிறார், அந்த யா ரப்பி என்ற சஹா, நீதான் என்னை படைத்தாய், அந்த யா ரப்பி என்ற சஹா, நீதான் என்னை படைத்தாய் என்று அவர் சொல்கிறார். ரஹ்மத்தி, அல்லாஹ் கேட்கிறான், அது என்னுடைய அருளினால் தானே நடந்தது, அது என்னுடைய அருளினால் தானே நடந்தது என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்போது அவர் நாம் யா ரப்பி, ஆம் என்ற சஹா, அது உன்னுடைய அருளினால் தான் நடந்தது. மண் கப்பாக்கலி ஐபாலத்தி ஹம்சி நியத்தி சனா, 500 ஆண்டு காலங்கள் வணக்க வழிபாடுகளை புரிவதற்கு உனக்கு பலத்தை கொடுத்தது யார்? உனக்கு சக்தியை கொடுத்தது யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அந்த யா ரப்பி, நீ தான் கொடுத்த என்று அல்லாஹ் அவர் அடியார் சொல்கிறார். அப்போது அல்லாஹ் கேட்கிறான், மன் அன்சலக ஃபீ ஜபல் வஸத்தில் லுஜ்ஜா, கடலுக்கு நடுவுல இருக்கக்கூடிய தீவுல உன்னை தங்க வச்சது யாரு? அல் மா அல் அதுத மினல் மாயில் மாளிகை, சுற்றி இருக்கக்கூடிய உப்பு நீர்ல இருந்து மதுரமான இனிப்பான தண்ணீரை உனக்கு கொடுத்தது யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அஹ்ரஜலக குல்ல லைலத்தின் ரும்மானா, ஒவ்வொரு நாளும் உனக்கு மாதுளை கனியை கொடுத்தது யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். வைன்னமா தக்ருஜு மர்ரத்தன் பீசனா, அதுவும் அந்த மாதுளை கனி எப்படிப்பட்டது தெரியுமா? வருடத்திலேயே ஒரே ஒரு முறைதான் அது காய்க்கும். வருடத்திலேயே ஒரே ஒரு முறைதான் அது காய்க்கும். அப்படிப்பட்ட அந்த மாதுளை கனியை உனக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்தது யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். சாஜிதன், அதே மாதிரி சஜதா செய்த நிலையிலேயே உனக்கு கைப்பற்றணும் நீ கேட்ட, அதை செஞ்சது யாரு? அதை நான் உனக்கு செஞ்சு கொடுத்தேன், அதை செஞ்சது யாருன்னு சொன்ன உடனே அந்த அடியார் சொல்வார், நீதான் யா ரப்பி, அந்த யா ரப்பி என்ற சஹா, நீதான் அதை செய்தாய் என்று சொன்ன உடனே ரஹ்மத்தி ஒபி ரஹ்மத்தி அதுகில் ஜன்னா, அது எல்லாமே என்னுடைய அருளினால் ஆனதுதான். அதே போன்று உன்னை சொர்க்கத்திலே நான் நுழைப்பதும் என்னுடைய அருளை கொண்டுதான் என்று அவர்கள் அல்லாஹ் அங்கே சொல்லி காட்டுகிறான். உடனே அல்லாஹ் அவரை சொர்க்கத்திலே நுழைக்க செய்கிறார். அவரும் சொர்க்கத்துக்குள்ளே நுழைகிறார். இந்த நிகழ்வில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன? என்ன அமல் செய்தாலும், எந்த மாதிரியான பணத்தை நாம் வைத்திருந்தாலும், செல்வங்களை வைத்திருந்தாலும், அந்தஸ்தை வைத்திருந்தாலும், கௌரவத்தை வைத்திருந்தாலும், படிப்பை வைத்திருந்தாலும், எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாஹ்வுடைய அருள் மாத்திருந்தான் அது நம்மை இந்த உலகத்திலும் வாழ செய்யும், மறு உலகிலும் வாழ செய்யும். நாம் வாகனத்திலே செல்கிறோம், அந்த வாகனத்திலே சென்ற நாம் உருப்படியாக திரும்பி வருவோம் என்பதற்கான நிச்சயம் என்ன இருக்கிறது? அல்லாஹ்வுடைய அருளில் தான் அது இருக்கிறது. நாம் உணவு உண்கிறோம், அந்த உணவு சரியான சத்தாக நமக்கு மாறிடும் என்கிற அந்த நிலைப்பாடு எங்கே இருக்கிறது? அது அல்லாஹ்வுடைய அருளில் தான் இருக்கிறது. ஆக அல்லாஹ்வுடைய அருளினால் மாத்திரம்தான் நாம் அனைத்தையும் அடைய முடியும் என்பதை இந்த நிகழ்வின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம்.
அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய அருளைத்தான் 339 இடங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த அருளை உனக்கு நான் வழங்கி இருக்கிறேன், அந்த அருளை வழங்கி இருக்கிறேன் என்று ஏறத்தாழ 339 இடங்களிலே அவன் அருளியிருக்கிறான். இந்த வரிசையிலே இந்த மக்களுக்கு வழங்கப்பட்ட இந்த சமூகத்தவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அருள்கள் இருக்கிறது. அது எண்ணற்ற அருள்களாக இருக்கிறது. ஒரு 500 வருஷ கால வணக்க வழிபாடு ஒரு கண்ணோட பார்வைக்கு கூட அது பயன்படல அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள்லாம் எஸ்மாத்திரம். நாம் வாழ்வதும் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் எவ்வளவு சொற்பமானது. ஆக அல்லாஹ்வுடைய அருள் இருந்தால் மாத்திரம்தான் எதையும் நாம் அடைய முடியும் என்பதை நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டு சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை உள்ள எல்லா நபிமார்களுமே அவரவர்களுக்கென்று ஒரு குறிப்பிட்ட பகுதி, அவரவர்களுக்கென்று ஒரு குறிப்பிட்ட சமுதாயம், இப்படிப்பட்ட சமூகங்களுக்கு தான் அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை எடுத்துக்கொண்டால் அவர்கள் தங்களுடைய சமூகத்திற்கு மாத்திரம்தான், அதாவது தன்னுடைய பிச்சிலங்கள் சந்ததிகளுக்கு மாத்திரம்தான் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அவங்களுக்கு முன்னாடி மனித சமூகமே கிடையாது. அவங்க 2 பேருக்கும் ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் ஒரு முறை அவங்களுக்கு டெலிவரி ஏற்படும். அப்படி ஏற்படும் போது இரட்டை குழந்தைகளாக பிறக்கும். ஒவ்வொரு 6 மாசத்துக்கு ஒரு முறை அவங்க கர்ப்பம் தரிப்பாங்க. அந்த கர்ப்பத்துல இருந்து அவங்களுக்கு பிரசவம் நடக்கும். அந்த பிரசவத்துல இருந்து இரட்டை குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை என்று அவர்கள் பெற்றெடுப்பார்கள். அந்த குழந்தைகளுக்குத்தான் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். அந்த குழந்தைகளை சீர்திருத்துவதற்காக வேண்டித்தான் அவர்களுக்கு நுபுவத்து கொடுக்கப்பட்டது. இப்படி ஒவ்வொருவரையும் எடுத்துக்கொண்டால் பனு இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமே ஏறத்தாழ 10 நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். மொத்தமே குர்ஆன்ல 25 நபிமார்கள் பெயர் மாத்திரம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 10 நபிமார்கள் கிட்ட பனு இஸ்ரவேலர்கள் சமூகத்திற்கே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆக ஒவ்வொரு நபிமார்களும் ஒரு குறிப்பிட்ட பகுதி, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தவர்களுக்கு அவர்களுடைய அல்லாஹ்வுடைய அருளை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி வந்திருக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் இந்த அகிலம் முழுவதும் கிழக்கிலிருந்து மேற்கு வரை, வடக்கிலிருந்து தெற்கு வரை இந்த உலகத்துடைய மேப்பை நீங்கள் எடுத்து பார்த்தால் எல்லாவற்றுக்கும் அதிலே வாழக்கூடிய மனிதர்கள் மாத்திரமல்ல, ஜின்வர்க்கங்களுக்கும் சேர்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அந்த நபி இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய அருளாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய வசனத்திலே ஒமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று குறிப்பிட்ட அந்த வசனத்தின் அடிப்படையிலே இந்த உலகத்திற்கு, இந்த உலகத்தில் உள்ள அத்துணை வஸ்துக்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரும் அருட்கொடையாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் அந்த திருமறையின் வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். எவ்வளவோ அருள்கள் இருக்கிறது. எல்லா அருளை காட்டிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு கிடைத்த அருள்தான் அது மிகப்பெரிய அருளாக இருக்கிறது என்பதை பல்வேறு நிகழ்வுகளின் மூலமாக நம்மால் விளக்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட அருள் தெரியுமா? இரவில் நின்று உம்மத்திற்காக அழுதவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரவிலே நின்று உம்மத்திற்காக அழுது தொழுது யா உம்மத்தி யா உம்மத்தி என்று அழுதவர்கள். இன்றைக்கு நம்முடைய பெற்றோர்கள் நமக்காக அழுவார்களா? நம்முடைய சகோதரர்கள் நமக்காக அழுவார்களா? யாரும் அழமாட்டார்கள். அன்றைக்கே 1400 ஆண்டுகளுக்கு முன்பே நாமெல்லாம் யார் என்றே அவர்களுக்கு தெரியாது, நாம் எப்படி இருப்போம் என்றே தெரியாது. அப்படிப்பட்ட நமக்காக வேண்டி யா உம்மத்தி என்று அன்றைக்கு கதறி இருக்கிறார்களே. ஆனால் அதுவல்லவா அருள். நாளை நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பாதுகாக்கப்பட இருக்கிறோம் என்கிற அந்த உறுதிப்பாடு நமக்கு இருக்கிறதே, மற்ற சமூகங்களுக்கு இல்லையே. அதுவல்லவா மிகப்பெரிய அருளாக இருக்கிறது. உம்மத்தின் மீது பேரன்பு கொண்டவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தில் சொல்கிறான், ஹரீசுன் அலைக்கும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? உங்கள் மீது பேராமல் கொண்டவர்களாக இருக்கிறார்கள்.
உங்கள் மீது பேராவல் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிற போது பல அல்லக்க பாகியும் நஃப்ஸகலா ஆசாரியும் இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸ் அஸஃபா, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடுவீர்களோ, உங்களுக்கு ஈமான் கிடைக்காமல் போய்விடுமோ என்று உங்களை நினைத்து நினைத்து அனுதினமும் அவர் தன்னைத்தானே வருத்தி கொண்டிருக்கிறார், தன்னைத்தானே அழித்துக் கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கிற அளவிற்கு நமக்காக வேண்டியே சிந்தனை செய்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய அருள். தன்னுடைய கடைசி நேரத்தில் கூட யா உம்மத்தி யா உம்மத்தி என்று சொன்னார்கள். அஸ்ஸலாத் அஸ்ஸலாத், நீங்கள் தொழுகையை பேணுங்கள், நீங்கள் தொழுகையை பேணி வாருங்கள் என்று அந்த உம்மத்தார்களை பார்த்து சொல்லி இருக்கிறார்கள். தன்னுடைய பெண்மக்களை விட்டு சென்றார்கள், தன்னுடைய பேரன்மார்களை விட்டு சென்றார்கள், தன்னுடைய பேத்திகளை விட்டு சென்றார்கள். யாரை குறித்தும் யோசிக்காத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை குறித்து மாத்திரம் உம்மத்தி உம்மத்தி என்று சொன்னார்களே, ஆனால் எவ்வளவு பெரிய அருள். யாரும் தன்னுடைய இரத்தம் தான் ஆடாவிட்டாலும் தன்னுடைய தசை ஆடும் என்று சொல்வார்களே, தன்னுடைய இரத்த பந்தத்திற்காக வேண்டித்தான் எல்லோரும் போராடுவார்கள். ஆனால் யாரென்றே தெரியாத அவர்களுடைய உம்மத்தார்களான நமக்காக வேண்டியவர்கள் போராடி இருக்கிறார்களே, ஆனால் எவ்வளவு பெரிய அருளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்சி தந்திருக்கிறார்கள். மிருகங்கள் மீதும் அவர்கள் கனிவு கொண்டு மிருகங்களுக்கும் அருளாக இருந்திருக்கிறார்கள். ஒரு பூனை, நம்மள கேள்விப்பட்ட சம்பவம் தான், அடிக்கடி கஸ்துல கூட சொல்லியிருப்பாங்க. ஒரு பூனை அதை கட்டி போட்டு அதற்கு உணவு கொடுக்காமல் அதை வருத்திய காரணத்தினால் ஒரு பெண் நரகத்திற்கு செல்கிறார். ஒரு நாய் அதற்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய காலணியை கலட்டி அதிலே கிணற்றில் இறங்கி தண்ணீரை எடுத்து அந்த நாய்க்கு நீர்ப்பு கட்டிய காரணத்தினால் சொர்க்கம் கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களே. ஆனால் இந்த அருள் யாருக்கு கிடைக்கும்? நாமெல்லாம் ஒரு நாயை இப்படி பார்த்தோமே, ஆனால் நாயை கண்டால் கல்லை காணோம், கல்லை கண்டால் நாயை காணும் என்கிற அந்த ரீதியில ஒரு கல்லை எடுத்து நாயை அடிச்சுட்டு போவோம், இல்ல முடிஞ்சா அந்த கிணத்துக்குள்ள நாயை தள்ளிட்டு போவோம். இப்படி நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவியை நாய்க்கு செய்வோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அருளை நம்மால் செய்ய முடியுமா? யோசித்து கூட பார்க்க முடியாது. அகிலத்துக்கே அருளான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மாத்திரம்தான் அது முடியும். நம்ம கஷ்டப்பட்டா அவங்களால தாங்கிக் கொள்ள முடியாது. நம்ம ஒரு விஷயத்துல கஷ்டப்பட்டோம்னா அவங்களால தாங்கிக் கொள்ள முடியாது. நான் சொல்லல, அல்லாஹ் சொல்கிறான் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் சிரமப்பட்டால், நீங்கள் கஷ்டத்தை உணர்ந்தால் அதை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியாது என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். அப்படிப்பட்ட அருள் வேறெங்கேயும் தேடினால் கிடைக்குமா? இதுதானே அருள். எத்தனையோ அருள்களை அல்லாஹ் கொடுத்திருந்தால் கூட நாயகத்தினுடைய அருளுக்கு ஈடாக எதுவுமே வர முடியாது. தொழுகையில கூட தாய்மார்களை நினைச்சிருக்கிறான். ஒரு நபி அல்லாஹ்வை தொழக்கூடிய நேரத்துல எவ்வளவு லயிச்சு போயிருப்பாங்க. நம்மளையே சில பேர்லாம் ரொம்ப தொழுகையில ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பாங்க. அப்படி ஈடுபாடு உள்ள நேரத்துல என்ன நினைப்பாங்க, ஏதாவது இடையூறு, வீட்டுல யாராவது பேச ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா அவ்வளவு நம்ம தொலைஞ்சோம், நம்மளை திட்டி பொண்ணு எடுத்துருவாங்க. நான் தொழுதுகிட்டு இருக்கேன், அதை விட உனக்கு பேச்சு முக்கியமா என்று கேட்பார்கள். நான் தொழுதுகிட்டு இருக்கேன், அந்த புள்ள அழுதுகிட்டு இருக்கு, அதை அமர்த்த மாட்டியா என்று கேட்பார்கள். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் இருந்த நேரத்திலும் கூட பிற மக்களை நினைத்திருக்கிறார்கள். தாய்மார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இன்னீல அஃபுமு பி ஸலாத்தி உரீது அன் உத்தபில பிஹா. நான் தொழுகையில போய் நிக்கிறேன், எப்படி நிக்கிறேன் தெரியுமா? அந்த தொழுகை எப்படியாவது ரொம்ப நீளமா தொழு வச்சிருக்கணும்னு நினைச்சுதான் நிக்கிறேன். ஆனா ஃபஸ்மஉ புகா சபி, அங்க நான் சிறு குழந்தைகளுடைய அழுகையை கேட்கிறேன், சிறு குழந்தைகளுடைய அழுகை சத்தத்தை நான் கேட்கிறேன். அந்த தாயோட மனசு என்ன பாடுபடும், அவ என்ன சிரமப்படுவா என்பதை உணர்ந்த காரணத்தினால், அதை நான் வெறுத்த காரணத்தினால் தொழுகையை நான் சுருக்கிக் கொள்வேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்களே. ஆனால் எவ்வளவு பெரிய அருள் இதுவல்லவா நமக்கு மிகப்பெரிய அருள். சஹாபாக்கள் எல்லோரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த முஷ்ரிக்குகளுக்கெல்லாம் எதிராக நீங்க துவா செஞ்சா என்ன? முஷ்ரிக்குகள் அனுதினமும் இஸ்லாமியர்களை பாடாப்படுத்துறாங்க,
இவங்களுக்கு எதிராக நீங்க ஒரு துவாவை செஞ்சு விட்டுற வேண்டியதானே அப்படின்னு சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னிலம் ஆனா, நான் சபிப்பவனாக அனுப்பப்படவில்லை, இன்னமா புஇத்து ரஹ்மத்தன், நான் அருளாகவே அனுப்பப்பட்டிருக்கிறேன். அவன் முஸ்லிக்கு தானே, அவனுக்காக வேண்டி ஏன் யோசிக்கணும், அவனை சபிச்சுட்டு போயிட வேண்டியது தானே அப்படின்னு ரசூலுல்லாஹ் யோசிக்கல. நான் சபிப்பவனாக அனுப்பப்படவில்லை, இன்னமா புஇத்து ரஹ்மத்தன், நான் எல்லோருக்கும் அருளாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். முஸ்லிக்கா இருந்தாலும் அவனுக்கு நான் அருளாகத்தான் இருப்பேன், முஸ்லிக்காக இருந்தாலும் கூட நான் அருளாகவே இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். எதிரிகள்கிட்ட கூட ரஹ்மத்தா தான் நடந்திருக்காங்க ரசூலுல்லாஹ். ஃபத்ஹ் மக்காவை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட போது, மக்கா வெற்றி கொள்ளப்படுவதற்கு முன்பு நிலைமை ரொம்ப மோசம். யாரெல்லாம் இஸ்லாத்தை பத்தி பேசுறானோ, ஈமான பத்தி பேசுறானோ அவனெல்லாம் அடிச்சு தும்சம் பண்ணுவாங்க. பாலைமன அந்த மணல்ல போட்டு அவங்கள சுடுமணல்ல போட்டு அவங்கள கொதிக்க வைப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த எதிரிகள்கிட்ட கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி கொண்ட அந்த நேரத்துல சொல்றாங்க, இன்னைக்கு பழிவாங்குற நாள் கிடையாது, இது பழிவாங்குற நாள் அல்ல, இன்றைக்கு எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எதிரிகளையும் அரவணைத்து அவர்களுக்கும் அருளாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறி இருக்கிறார்களே. ஆனால் ரசூலுல்லாவை விட ஒரு மிகப்பெரிய அருளை நம்மால் சொல்லிவிட முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய அருளாக இருக்கிறார்கள் என்பதை சொல்வதற்கு ஒரே ஒரு நிகழ்வு மாத்திரம் போதுமானது. அந்த ஒரு நிகழ்வை சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்வேன். நமக்கெல்லாம் தெரியும் தாயிஃபினுடைய நிகழ்வு. நம்முடைய மரியாதைக்குரிய நாகூர் ஹனீஃபா கூட தன்னுடைய கவியிலே பாடி இருக்கிறார், தாயிஃப் நகரத்து வீதியிலே எங்கள் தாஹா ரசூல் நபி நடக்கையிலே பாவிகள் செய்த கொடுமையினை எண்ணி பார்த்தால் நெஞ்சம் துடிக்குதம்மா, கண்கள் கண்ணீரை வடிக்குதம்மா, கண்கள் கண்ணீரை வடிக்குதம்மா. அந்த பாடல் முழுக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட அந்த துன்பத்தை அவர் நம்முடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறாரே. ஆனால் அங்கே பட்ட துன்பங்கள் அப்படி இருக்கிறது. தாயிஃப் நகரத்தினுடைய அந்த நிகழ்வை பார்க்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தினுடைய 10வது ஆண்டிலே இருக்கிறார்கள். 10வது ஆண்டு. அந்த நேரத்தில் அவர்கள் தன்னுடைய இருவரும் ஆதரவுகளை இழந்திருக்கிறார்கள். தனக்கு இருந்தக்கூடிய இரு பெரும் ஆதரவுகள், ஒன்றாவது தன்னுடைய பெரிய தந்தை, தன்னை பாதுகாத்து தனக்கு பாதுகாப்பு அரணாக இருந்து வந்த தன்னுடைய பெரிய தந்தை அபூ தாலிபை இழந்திருக்கிறார்கள். அவர்கள் மரணித்த ஆண்டு. அதே போன்று தனக்கு எல்லா வகையிலும் ஆறுதலாக இருந்த தன்னுடைய மனைவி செல்வ பிராட்டி கதீஜா அம்மையார் அவர்களை இழந்த வருடம். அதனாலேயே அந்த வருடத்திற்கு வரலாற்றிலே ஆமுல் ஹுஸுன் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். துக்கத்தின் ஆண்டு என்று அந்த வருடத்திற்கு பெயரிடுகிற அளவிற்கு அந்த வருடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லனா துயரங்களை அனுபவித்திருக்கிறார்கள். இப்படி 2 பாதுகாப்பு அரண்கள். ஒன்றாவது அபூ தாலிப் இருக்கிறார்களே, மக்காவில் மிகப்பெரிய மரியாதைக்கும் அந்தஸ்துக்கும் சொந்தக்காரர். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய பாதுகாப்பு பெற்றார்கள். இரண்டாவது கதீஜா அம்மையார் மிகப்பெரிய தொழிலதிபர். மக்காவில் இருக்கக்கூடிய சிறு வியாபாரிகள் எல்லோரும், சிறு தொழிலை நடத்தக்கூடிய அனைவரும் கதீஜா அம்மாவின் வாயிலாகத்தான் தொழிலை நடத்துகிறார்கள். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதுவும் ஒரு பாதுகாப்பாக அமைந்தது. இப்போது இந்த 2 பெரும் ஆளுமைகளையும் இழந்ததற்கு பிறகு, 2 பெரும் ஆளுதல்களையும் இழந்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல்வேறு தொந்தரவுகளும் சச்சரவுகளும் அங்கே ஏற்படுகிறது. மக்காவிலே முஸ்லிம்களுக்கு சித்திரவதை உச்சஸ்தாயிலே போய் கொண்டிருக்கிறது. அது உச்சப்படுத்தப்படுகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும். இந்த இடம் இனிமே நமக்கு ஒத்து வராது, வேறு ஏதாவது ஒரு புதிய இடத்தை தேடியாக வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். அப்படி முடிவெடுத்த போதுதான் மக்காவில் இருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய
தாயிப் என்கிற இடத்தை அவர்கள் தேர்வு செய்கிறார்கள். அந்த தாயிப் என்கிற இடத்திற்கு தன்னுடைய வளர்ப்பு மகனான ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு 100 கிலோமீட்டர் தொலைவை நடந்தே கடக்கிறார்கள். 100 கிலோமீட்டர் தொலைவை நடந்தே கடக்கிறார்கள். கடந்து அந்த தாயிப்பிலே வசிக்கக்கூடியவர்கள் யார் என்றால் தக்கீப் என்கிற குலத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் மிகப்பெரிய செல்வமும் பலமும் உடையவர்களாக அந்த காலத்திலே திகழ்ந்திருக்கிறார்கள். அவர்களிடத்திலே அவர்கள் மாத்திரம் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டால் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய ஆதரவு கிடைத்துவிடும் என்கிற அந்த ஒரு பெரிய அவாவோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிப்புக்கு செல்கிறார்கள். தாயிப்பிலே முப்பெரும் தலைவர்களை அவர்கள் சந்திக்கிறார்கள். அதிலே ஒருவர் அப்து யாலிப், 1ஆம் நபர் அப்து யாலிப், 2வது மஸ்ஊத், 3வது ஹபீப். இந்த 3 நபர்களையும் அவர்கள் சந்திக்கிறார்கள். சந்தித்து, நான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் ஈமானை எடுத்துச் செல்வதற்காக வந்திருக்கிறேன் என்கிற அந்த செய்திகளை எல்லாம் அந்த தலைவர்களிடத்திலே சொல்கிற போது அதிலே முதலாமவன் அப்து யாலில் என்கிற அந்த முதல் நபர் சொன்னான், ஆனா அம்ருத்து சியாபல் காபத்தி இன்கான் அல்லாஹு அர்ஸலக, அல்லாஹ் உன்னை அனுப்பியிருப்பான் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் காபாவுடைய திரையை கிழித்து விடுவேன் என்று சொன்னான். ஏன் சொல்கிறான் தெரியுமா? உன் கூட பேசுறது காபாவை இழிவுபடுத்துறதுக்கு சமம்னு சொன்னான் ரசூலுல்லாஹ். உன் கூட பேசுறது காபாவை என்னுடைய திரைச்சிலையை கிழித்து இழிவுபடுத்துவதற்கு சமம் என்று அவன் கூறுகிறான். இரண்டாம் அவன் கூறுகிறான், அம்மா வஜதல்லாஹு அஹத யூசுஃபு கைரக்க, உன்னை தவிர வேற யாரையும் அனுப்புறதுக்கு அல்லாஹ்வுக்கு ஆளே கிடைக்கலையோ, உன்னை தவிர வேறு யாரையும் அனுப்புவதற்கு அல்லாஹ்வுக்கு ஆள் கிடைக்கவில்லையா என்று அவன் சொல்கிறான். மூன்றாம் அவன் சொல்கிறான், வல்லாஹி லா உகல்லிமுக அபதா லஇன் குன்த ரசூலம் மின் அல்லாஹி கமா தகூலு லஅன்த ஆலமு ஹதரம் மின் அன் அருத்த அலைக்க அல் கலாம். நீ சொல்ற மாதிரி அல்லாஹ் தான் உன்னை அனுப்பியிருந்தான்னு சொன்னா நீ உன்கிட்டயே ஒன்ன விஷயத்த சொல்லிக்கோ, நீ கொண்டு வந்த விஷயத்த நீ உன்கிட்டயே சொல்லிக்கோ. ஏன்னா நான் உன்கிட்ட பேசுறதுக்கு தயாரா இல்லை, நீ உன்கிட்ட பேசுவதற்கு தயாராக இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாறி மாறி ஒவ்வொருவரும் கேவலமாக இழிவாக பேசுகிறார்கள். பேசியவர்கள் அதோடு நிற்காமல் அந்த தாய் நகரத்தினுடைய சிறுவர்களையும் பைத்தியக்காரர்களையும் அடிமைகளையும் தூண்டிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கல்லை எறிய சொல்கிறார்கள். அவர்கள் வழிநெடுகிலும் இரு ஓரங்களிலும் நின்று கொண்டு பூக்களை வீச வேண்டிய அந்த கரங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கற்களை வீசின. ஏறத்தாழ 3 மைல் தூரங்கள் வரை ஓடவிட்டன. 3 மைல் தூரம் வரைக்கும் நிற்கிறான். 3 மைல் தூரங்கிறது 4.5 கிலோமீட்டர். ஏறத்தாழ 4.5 கிலோமீட்டர் வரைக்கும் நிற்கிறான். 4.5 கிலோமீட்டர் 2 ஓரங்களில் இருந்து கற்களை வீசுறான். எந்த அளவுக்கு காயம் ஏற்பட்டது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதங்கள்ல இருந்து வழியக்கூடிய ரத்தங்கள் அவருடைய செருப்புக்குள் நுழைந்து அவைகள் உறைந்து போகிற அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். அந்த துன்புறுத்தலோடு ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்க முற்பட்ட போதும் கூட அவர்களுடைய மண்டையும் உடைக்கப்படுகிறது. அந்த சொல்லனா உயரங்களில் இருந்து அவர்கள் விடுபட்டு மக்காவில் உள்ள ஒரு திராட்சை தோட்டத்திலே அவர்கள் தஞ்சம் புகுகிறார்கள். அந்த திராட்சை தோட்டமும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய எதிரியான உத்துபாவிற்கும் ஷைபாவிற்கும் உரியதான அந்த திராட்சை தோட்டத்திலே புகுந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேதான் அல்லாஹும்ம இலைக அஷ்கு துஆஃப குவத்தி வ கில்லத ஹீலத்தி என்கிற அந்த தாய்க்கு துஆவை நம்முடைய மாணவர்கள் தினந்தோறும் அனுதினமும் சுபுஹுக்கு முன்னால் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே ஓதுகிறார்கள். அந்த துஆவை ஓதிய உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு மலைகளுக்கு பொறுப்புதாரியான ஒரு மலக்கையும் சேர்த்து அனுப்புகிறார். மலைகள் குன்றுகள் இருக்கிறதே, அந்த மலைகளுக்கு பொறுப்பான இன்னொரு மலக்கையும் ஜிப்ரீலோடு சேர்த்து அனுப்புகிறான். அந்த துஆவுடைய பவர் அப்படி. அந்த துஆவை ஓதிவிட்டு கேட்கக்கூடிய அத்துணை விஷயங்களும் அங்கீகரிக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆவை ஓதுறாங்க. ஓதுன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோடு மலைகளுக்கு பொறுப்பாளரான அந்த மலக்கும் வருகிறார். வந்தவர் கேட்கிறார்,
யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்க நாடுனா 2 மலைகளுக்கு மத்தியில வச்சு அவங்களை நசுக்கிடுறேனா. அந்த மலைக்கு சொன்ன வாசகம், நீங்க நாடுனா 2 மலைகளுக்கு மத்தியில வைத்து அவர்களை நசுக்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று அந்த மலைக்கு சொன்ன நேரத்திலே காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? பல் அர்ஜு அன் ஐயுஹ்ரிஜல்லாஹு மின் அஸ்லாபிஹிம். இல்ல நான் என்ன விரும்புறேன் தெரியுமா? பல் மாறாக அர்ஜு நான் விரும்புகிறேன் ஐயுஹ்ரிஜல்லாஹு மின் அஸ்லாபிஹிம், அவர்களுடைய முதுகந்தண்டுகளில் இருந்து அல்லாஹ் வெளியாக்க கூடும். அவர்களுடைய முதுகந்தண்டிலிருந்து அல்லாஹ் வெளியாக்க கூடும். அல்லாஹ்வை மட்டும் வணங்குபவர்களை அவனுக்கு யாதொரு இணையையும் ஆக்காதவர்களை அவர்களுடைய முதுகந்தண்டிலே இருந்து அல்லாஹ் அனுப்பக்கூடும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். எனவே அவர்களை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்லி இருக்கிறார்களே. ஆனால் இதை விட ஒரு பெரிய அருள் இருக்க வேண்டுமா? இதை விட ஒரு பெரிய அருள் இருக்க வேண்டுமா? இரத்தம் தன்னை துன்புறுத்தி கல்லால் எரிந்து இரத்தம் தொட்டி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சந்ததிகளாவது அல்லாஹ்வை வணங்குபவர்களாக வருவார்களே, அவர்களுடைய சந்ததிகளாவது அல்லாஹ்வை வணங்குபவர்களாக வருவார்களே என்று ஆதரவு வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கண் சிரித்தி இருந்தால் போதும் தாயிப் என்கிற இடம் இன்றைக்கு பூமியிலே இருந்திருக்காது. பூமியினுடைய வரைபடத்திலே தாயிப் இருந்திருக்காது. அந்த அளவுக்கு அது அழிக்கப்பட்ட ஒரு நகரமாக மாற்றப்பட்டிருக்கும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த அந்த அருள் இன்றைக்கு தாயிப் எவ்வளவு பசுமையாக இருக்கிறது தெரியுமா? மக்காவுடைய பிற பகுதிகளில் சென்றவர்களுக்கு தெரியும். மற்ற பகுதிகள் காய்ந்த பாலைவனமாக திகழ்ந்தாலும் கூட தாய்க்கு பசுமையாக இன்றைக்கும் நம்முடைய ஊர்கள் போன்று அது காட்சியளிக்கிறது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பகுதிக்கு அருளாக இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு தாயினுடைய மிகப்பெரிய செல்வந்தர்களும் மிகப்பெரிய பலம் வாய்ந்தவர்கள் எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். பேரறிஞர்கள் அத்துணை பேரும் தாயிலிருந்து வந்தவர்களாக மாறிவிடுகிற அளவுக்கு அந்த பூமி மாறிவிட்டது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு செலுத்திய அந்த அருள் தான். ஆக நாயனின் அருளாக இருந்திருக்கிறார்கள். அந்த அருள் நமக்கு முழுமையாக கிடைக்குமேயானால் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த கஷ்டமும் எந்த துன்பமும் நமக்கு இல்லை. ஏன்னா நாளைக்கு ஷஃபாஅத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் செய்யும். ஹவுதுல் கௌசர்ல நீர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கொடுக்கணும். ஆக நாயகத்தை நாம் பற்றி பிடிப்போமே ஆனால், அவர்களுடைய அருளை நாம் பெற்றுக் கொள்வோமே ஆனால், இந்த உலகத்திலே எதுவும் தேவையில்லை. 500 ஆண்டு கால வணக்கம் கூட நமக்கு தேவையில்லை. அந்த ஒரு அருள் போதும். அந்த அருளை பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்பளிப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.